வணக்கம். நான் டாக்டர் சஹாய் ஜோஸ், HOD of Orthopedics and Deputy Director of KMMC Medical College and Hospital, முட்டம். இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்று உலக முதுகு தண்டுவட நாள், அதாவது வேர்ல்டு ஸ்பைன் டே. ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் 16ஆம் தேதி உலக தண்டுவட நாளாக சிறப்பிக்கப்படுகிறது. டெய்லி ஓபிடியில், ஆர்த்தோ ஓபிடியில் நாம் பார்க்கும்போது நிறைய பேஷண்ட்ஸ் இந்த முதுகு தண்டு வடத்தில் வலி இருக்குது. அது மட்டுமல்லாமல் இந்த வலி தொடை பகுதிக்கு வருது, கால் பகுதிக்கு வருது, கால் மரத்து போகிற மாதிரி இருக்குது, அதாவது காலில் செருப்பு போட்டால் நிற்க மாட்டேங்குது, பாதத்தை தரையில் ஊனும் பொழுது ஒரு உணர்ச்சியே இல்லாத மாதிரி இருக்குது, அப்படிங்கிற மாதிரி பல கம்ப்ளைண்ட்ஸோட நம்மள்கிட்ட டெய்லி ஓபிடிக்கு வர்றாங்க. இந்த பேஷண்ட்ஸுக்கு நாம் தேவைப்பட்டால் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறோம். அது மட்டுமல்லாமல் MRI ஸ்கேன் போன்றவைகளை எடுத்து பார்க்கும் பொழுது பல பேஷண்ட்ஸுக்கு இந்த டிஸ்க் ப்ராப்ளம்னு சொல்கிற இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் ப்ரோலாப்ஸ் என்கிற ப்ராப்ளம் பல பேஷண்ட்ஸுக்கு இருக்குது. இது மட்டுமல்லாமல் எலும்பு விலகுதல், அதாவது ஸ்பாண்டிலோலிஸ்தசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் ரொம்ப காமனாக இருக்குது. அது மட்டுமல்லாமல் ஸ்பைனல் கெனால் ஸ்டீனோசிஸ் அப்படின்னு சொல்கிற ப்ராப்ளம், அதாவது இந்த நரம்பு போகிற பகுதி ஒரு சுருக்கம் ஏற்படுறது மாதிரிப்பட்ட ப்ராப்ளம் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு ஏற்படுகிறது. பட் நம்ம ப்ராக்டிஸில் இதில் எது ரொம்ப காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க் ப்ராப்ளம். இந்த டிஸ்க் ப்ராப்ளம் யாருக்கு அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வர்றதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. டிரைவிங், அது அதிக நேரமாக வண்டி ஓட்டுறவங்க, அதை மாதிரிப்பட்டவங்க, ஐடியில் வேலை பார்க்குறவங்க, அதிக நேரம் ஒரே பொசிஷனில் கம்ப்யூட்டரில் இருந்து வேலை பார்க்குறவங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த டிஸ்கோட ஹைட்ரேஷன் கம்மி ஆகிடும். ஸோ அதனாலேயும் நிறைய பேருக்கு இந்த டிஸ்க் ப்ராப்ளம் வருது. அதாவது நம்ம உடம்புல இந்த 33 முதுகு தண்டு எலும்புகளை சேர்ந்தது தான் இந்த முதுகு தண்டு வடம் மொத்தமானது. இதில் இந்த எல்லோ கலரில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எல்லோ கலரில் எலும்புக்கு நடுவில் குஷன் மாதிரி இருக்கிறது தான் இந்த டிஸ்க். ஸோ என்ன ஆகுது, நாளடைவில் இந்த வேர் அண்ட் டயர், இன்னொன்று உடல் பருமன், நான் சொன்ன காரணங்கள் இருக்கிறவங்க என்ன ஆகுதுன்னா இந்த டிஸ்க் பல்ஜ் ஆகி, அதாவது அந்த டிஸ்க் பிதுங்கி வெளியே இந்த எல்லோ கலரில் இருக்கிற இந்த நரம்பில் அழுத்தும் போது அந்த நரம்பு போகிற பாதையில் வலி ஏற்படுது. அது மட்டுமல்லாமல் அதிகமான வெயிட்டுகளை தூக்கி வேலை பார்க்குறாங்க, மேனுவல் லேபரர்ஸ். அதே மாதிரி நம்ம வீட்டில் கூட பெண்கள் குனிந்து நிமிர்ந்து வேலைகள் அதிகமாக செய்கிறாங்க. நாம் கூட சில வெயிட்டுகளை தூக்கும்போது சரியான போஸ்டர் இல்லாமல் நம்ம வெயிட்டுகளை தூக்கும்போது இந்த பேக் பெயின் ப்ராப்ளங்கள், இந்த டிஸ்க் ப்ராப்ளங்கள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இதை ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்தால் எந்த மாதிரி எல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசியோதெரப்பி கொடுக்கலாம். வீட்டில் சுடுதண்ணி வச்சு முதுகு பகுதியில் ஒத்தலை மாதிரி கொடுக்கலாம். இதெல்லாம் செய்யும்போது பேஷண்ட்ஸுக்கு வலி கம்மியாகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கொடுக்குற மெடிசின்ஸ், நரம்பு சம்பந்தமான சில நரம்பு சக்தி மாத்திரைகள், மற்ற சில மெடிசின்ஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ணணும். ஸோ இதுலேயே சில ஸ்டேஜஸ் இருக்குது. அதாவது பேஷண்ட்ஸ் ஆரம்ப கட்டத்தில், அதாவது ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2 கண்டிஷன்ஸில் நம்மள்கிட்ட வரும் பொழுது பேஷண்ட்ஸுக்கு இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஃபிசியோதெரப்பி, இந்த போஸ்டர் சேஞ்சஸ், எக்ஸசைசஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்து பேஷண்ட்ஸுக்கு வலியை கட்டுப்படுத்திடலாம். அதுவே ஸ்டேஜ் 3 அண்ட் ஸ்டேஜ் 4 இருக்குது. அதாவது அந்த டிஸ்க் நல்லா பல்ஜ் ஆகி இந்த நரம்பில் அழுத்தி சிலவங்களுக்கு யூரின் மோஷன் போகிறதுல கூட கண்ட்ரோல் இருக்காது, பாதிப்பு ஏற்படும். காடா ஈக்வைனா சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரிப்பட்ட சிம்டம்ஸ், கொஞ்சம் சிவியரான சிம்டம்ஸ் வரும் பொழுது சர்ஜரி தேவைப்படும். ஸோ சர்ஜரி எந்த மாதிரிப்பட்ட பேஷண்ட்ஸுக்கு தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிவியரான ஸ்டேஜஸில் இருக்கிறவங்களுக்கு தேவைப்படும். அதே மாதிரி ஸ்டேஜ் 2ல இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு ஒரு 3 மாதம் ஃபிசியோதெரப்பி எல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு, அதில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா எபிடியூரல் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது. இந்த எபிடியூரல் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதுகு தண்டு வடத்திலேயே ஒரு சின்ன இன்ஜெக்ஷனில் மருந்தை செலுத்தி அதனால பேஷண்ட்ஸுக்கு நல்ல ஒரு பெயின் ரிலீஃப் இருக்கும். ரொம்ப யூரின் போகிறதுல சிரமம் இருக்குது, அதாவது பவல் பிளாடர் டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி சிவியரான கண்டிஷன்ஸில் நமக்கு நிச்சயமாக ஆப்ரேஷன் தேவைப்படும். அந்த ஆப்ரேஷன்ஸை பொறுத்தவரையில் பழைய காலத்தில் பெருசாக ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ மினிமலி இன்வேசிவ் சர்ஜரிஸ், அதாவது ஸ்பைன்லேயே சின்ன துளை போட்டு எண்டோஸ்கோபி சர்ஜரிஸ் மாதிரி பண்ணலாம்.
அதே மாதிரி மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி பண்ணுற சர்ஜரிஸ்க்கெல்லாம் சின்ன இன்சிஷன் தான் நமக்கு தேவைப்படும். பழைய மாதிரி பெரிய இன்சிஷன்ஸ் தேவை இல்லாதனால ரிஹாபிலிட்டேஷன், பேஷண்ட் வந்து வீட்டுக்கு போகிறது, சீக்கிரம் அவங்க அன்றாட வேலைகளை செய்கிறது ரொம்ப எளிதாகிவிடுது. அதனால் முதுகு தண்டில் வந்து ஆப்ரேஷன் பண்ணியாச்சுதுன்னா ஐயோ போச்சுன்ட்டு பேஷண்ட்ஸ் பயப்பட வேண்டியதில்லை. எல்லாருக்கும் ஆப்ரேஷன் தேவையில்லை. ஆரம்ப கட்டத்திலேயே வந்தாங்கன்னா ஆப்ரேஷன் தேவைப்படாது. பட் கடைசி கட்டத்தில் சில சிவியர் கண்டிஷன்ஸில் வரும்போது வேறு வழி கிடையாது, நம்ம வந்து ஆப்ரேஷன் செய்ய வேண்டியது வரும். முட்டம் கேஎம்எம்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரையில் இங்கு அனைத்து விதமான வெல் சொஃபிஸ்டிகேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது போக வெல் எக்யூப்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டாக்டர்ஸ், எல்லா வசதிகளும், இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கிறதுனால முட்டம் கேஎம்எம்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை போன்ற டெர்ஷரி கேர் சென்டருக்கு வரும் பொழுது பேஷண்ட்ஸ் நிச்சயமாக பயன்பெறலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.